ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு அது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசி செவ்வாயோட ராசி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், செவ்வாய் வந்து உங்க ராசியே பார்க்கறதுனால கோபங்கள் சும்மாவே நீங்க கோபக்காரங்க தான். இப்போ உங்க ராசிநாதனையும் பார்க்கறதுனால தைரியமா கோவப்படுவீங்க அப்படின்ற அமைப்புகள் தான் இருக்கும். கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் குறைச்சி செயல்பட்டா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இன்னொன்று உங்க மூணாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால தம்பி தங்கைகள் அந்த அமைப்புகள்ல வந்து உதவிகள், அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தகவல் துறை, கலைத்துறை அந்த அமைப்புகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நாளா வந்து சான்ஸே கிடைக்கல, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கிட்ட திறமை இருக்குது, இந்த திறமை இருக்கு, அந்த திறமை இருக்குது, ஆனா நமக்கு வாய்ப்புகளே கிடைக்கல அப்படின்னா, அந்த வாய்ப்புகள் கிடைச்சி அந்த கிடைச்ச வாய்ப்புகள்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. ஆனா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு குறைதான். குழந்தைகள்னால கொஞ்சம் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க ராசியே பார்ப்பாரு. அதனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் அப்படின்ற அமைப்புகள்லாம் எதுவும் இல்லை, நல்லாவே இருக்குது. உங்க ராசியே பார்க்கறதுனால, உச்சகுரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க ராசிநாதனும் பார்க்குறாரு, அதனால பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து தந்தை சார்ந்த அமைப்புகள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழல்கள் இருக்கும். ஏற்கனவே போன மாசம் வரைக்கும் தந்தைக்கு நமக்கு ஆகல அப்படின்ற அமைப்புகள், தந்தை அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, அவரை நமக்கு புரிய முடியாது, அதாவது அவரை நமக்கு புரிய முடியல அப்படின்ற அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து மாறக்கூடிய அமைப்புகள், தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க, அவர் உங்களை புரிஞ்சுப்பார். இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி தந்தையோட சொத்து ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தந்தையோட சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஒரு 14 நாள் இருப்பாரு. 10ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே வந்து தொழில் தொடங்கிடுறேன் அப்படின்னா முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா புதிதாக தொழில் தொடங்குற அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது, பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை. 11ஆம் இடத்துக்கு சனி பார்வை ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அதுக்கு பிற்பாடு சுக்கிரன் வர்றதுனால லாபங்கள், வர வேண்டிய லாபங்கள், தொழிலில் வர வேண்டிய லாபங்கள் கரெக்டாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாகவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்து வெளிநாடு போகணும் அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா ஜனனகால ஜாதகத்துல வெளிநாடு போகணும்னு அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.